சபையார் ஊக்கமா ஜெபம் பண்றாங்க. எதுக்காக ஜெபம் பண்றாங்கன்னா, ஒரு மனுஷன் ஆண்டவர் காப்பாற்றணும். யாரை காப்பாற்றணும்னா, இந்த ஜெபம் பண்ற காலம் ஏரோதினுடைய காலம். முதல் வசனத்துல வாசிக்கிறோம், ஏரோது அவன் சபையில் சிலரை துன்பப்படுத்த எத்தனம் பண்ணி கொண்டிருந்தான். சபையில சிலரை ஊழியர்களை அழிக்கும்படி, ஊழியர்களுக்கு எதிராக சபையை நிர்மூலமாக்க தேவ ஜனங்களை துன்புறுத்தி கொண்டிருந்தான். அப்ப என்ன பண்ணான்னா, அடுத்த வசனம் சொல்லுகிறது, யோவானுடைய சகோதரனாய் யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செய்தான். பட்டயத்தினாலே அவன் கொலை செய்தான். இப்படி அவன் கொலை செய்த பொழுது யூதருக்கு அது ரொம்ப பிரியமா இருந்துச்சான். ஒருத்தனை கொன்னா யூதருக்கு அது பிரியமா இருந்துச்சான். இங்க பாருங்க எப்படி வாழ்றான் பாருங்க. இந்தியாவும் அப்படிதான் இருக்குது. ஏதாவது கொண்டு விட்டு நல்லா இருக்கிறானோ அந்த மாதிரி யோவானை சகோதரன் யாக்கோபை கொலை செய்தது யூதருக்கு பிரியமா இருந்தபடினா ஏரோது என்ன பண்ணிட்டான், பேதுருவை பிடிச்சு வச்சுக்கிட்டான்.